வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி அப்ராக்ஸிமேட்லி 10 மணிக்கு மேல இரவு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனியினால நெறைய ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. என்ன அப்டின்னா, ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில தீய பலன்கள், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்டின்றத ஏற்படுத்த தான் போறாரு. சனி பகவான் கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான, எக்ஸலன்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்டின்றத இந்த பதிவுல பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்துல இருக்க அத்துணை சம்பந்தப்பட்ட ராசிகள். இப்ப மேஷம் சொல்றோம் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். ரிஷபம் சொல்றோம் அப்படின்னா, ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். இத பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள், நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அப்ப எங்க சுய ஜாதகத்த ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹாய்ன்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். சரி. கடகராசி அன்பர்கள். கடகத்த பத்தி சொல்லணும் அப்டின்னா, சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பெர்சனாலிட்டி. குரு உச்சமாகக்கூடிய ராசி கடகராசி அப்டின்னு சொல்லலாம். பொதுவா கடகராசி லேடீஸ வந்து பார்க்குறீங்க. லேடீஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க. ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க. ஒரு ஃபேமிலில ஒரு கடகராசி அம்மா கிடைச்சிட்டா, பிள்ளைங்களுக்கு கவலையே கிடையாதுங்க. அதாவது பிள்ளைங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும், பக்காவா செஞ்சு வைப்பாங்க. ஹஸ்பண்ட்க்கு என்னென்னலாம் செய்யணும், கரெக்ட்டா செஞ்சு வைப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஒரு முத்து மாலை வந்து நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த முத்து மாலையில இருக்க நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குடும்பத்தில அந்த முத்து வந்து எப்படி கோர்த்து அந்த நூல் வச்சிருக்கு, அந்த மாரி குடும்பத்தில இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களையும் கோர்த்து, ஒரு கோர்வையா, சந்தோஷமா, திருப்தியா, நிம்மதியா, சாட்டிஸ்ஃபைடா வச்சிருப்பாங்க. ஆனா, அந்த சந்தோஷம், நிம்மதி, திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே இவங்களுக்கு பிரதிபலனா கிடைக்கவே கிடைக்காது. நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எதுவுமே கிடைக்காது. இருந்தாலும் பரவால்ல, "என் கடமை பணி செய்து கிடைப்பதே" அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி என் வேலை பாசமா இருக்கிறது மட்டுமே அப்படின்ற மாரி ஓடிட்டே இருக்கவங்க கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். கடகத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, போன சனி பயிற்சி வச்சு செஞ்சுச்சு உங்கள அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அஷ்டம சனியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு வீடு இழந்தாங்க, குடும்பத்த இழந்தாங்க, திடீர்னு வேலையிலிருந்து தூக்கப்பட்டாங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நடு ரோட்ல நின்னாங்க அப்டின்னே சொல்லலாம். செய்யாத ஒரு தப்புக்காக அவப்பேரு, அசிங்கம், அவமானம், கஷ்டம், அ ஒரு கேவலப்படுத்தப்பட்டாங்க. ஒரு சின்ன தப்பு செஞ்சது பெருசா எக்ஸாகரேட் பண்ணாங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பழிக்கும், பாவத்துக்கும் ஆளானாங்க. அசிங்கப்பட்டாங்க. அவங்களாலேயே அசிங்கப்பட்டாங்க. பிள்ளைங்களால, குடும்பத்தால அசிங்கப்பட்டது, தலை குனிஞ்சது, ஆ வருமானத்த இழந்தது, வேலையே இல்லாம திண்டாடினது, திடீர்னு வேலை ஒரு நல்ல சூப்பரா பல வருஷமா செஞ்ச இந்த வேலையிலேருந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரே நாள்ல தூக்கப்பட்டாங்க. இப்படி பல விஷயம். அதே மாதிரி பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சாங்க. ஒரே குடும்பத்தில அதாவது ஒரே வீட்ல தனிச்சு இருந்தாங்க. நெறைய பேர் டிவோர்ஸ் நோக்கியே போனாங்க. டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. இப்படி கடகத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, அஷ்டம சனியில கடகம் பட்ட பாதிப்பு, கடகம் பட்ட கஷ்டம் அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. சொல்லி மாளாது. அப்படிதான் சொல்லணும். அப்படிப்பட்ட கடகம் இப்ப சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் பாவத்துக்கு வந்திருக்காரு. 9ஆம் பாவத்துக்கு வந்திருக்க சனி என்னவா வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்கிய சனியா வராரு அப்படின்னு சொல்லணும். கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் லார்ட் ஆஃப் 7 அண்ட் 8. அதாவது 7ஆம் பாவத்துக்கோ, 8ஆம் பாவத்துக்கோ அதிபன் அவன் தான். கலத்திரஸ்தானத்துக்கும், அ துஷ்ஸ்தானத்துக்கும் அதிபன் உங்களுக்கு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் தான். அந்த சனி பகவான் பாக்கியாதிபதியா பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் பாவத்துக்கு வர்றதுனால, என்ன அப்டின்னா, நம்மளுக்கு நெறைய நல்லது நடக்கும். நெறைய நல்லது நடக்கும் அப்டின்னு சொல்லலாம். என்னென்ன மாரி நல்லது நடக்கும்? சனி பகவான் நீங்க ஒரு வேலை செய்றீங்க அப்டின்னா, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுப்பார். ஒரு வேலையில ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். அஷ்டம சனியில வேலை இழந்தீங்க பார்த்தீங்களா? இப்ப சூப்பரான வேலை நெறைய பேர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாருங்க, அந்த இழந்த கம்பெனி எந்த கம்பெனில வேலை செஞ்சிருந்தீங்க, ரொம்ப வருஷமா அந்த கம்பெனில அடாப்ட் ஆயி நல்ல ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்தீங்க. அதே இடத்துல திருப்பி கூப்பிடுறதுக்கான பிராப்தமும் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத விட இன்னும் நல்ல பெட்டரா, சூப்பரா
ஒரு வேலை கிடைக்கும். இது வந்து உதாரணத்துக்கு நான் வேலையில சொன்னேங்க. இது வேலை மட்டும் கிடையாதுங்க. குடும்ப ரீதியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்டின்னும் சொல்லலாம். இந்த மாரி எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே நெறைய பாக்கியங்கள வாரி வழங்க இருக்காரு சனி பகவான் அப்டின்னு சொல்லணும். அடுத்து வந்து பாருங்க சனியினோட பார்வை 3ஆம் பாவம். அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துல விழுது. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, சனி பலம் அடையக்கூடிய இடம் இந்த 3ஆம் பாவம் அப்டின்றது. சனியினோட பார்வை அங்க விழறதுனால நம்மளோட கான்ஃபிடென்ட் அப்படின்றது அதிகமாகும். தைரியம் அதிகமாகும். அதே மாரி நம்மளோட சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பாருங்க நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட் அப்படின்றத அவங்க குடுப்பாங்க. அது வந்து பாருங்க பிசிக்கலியும் சொல்லலாம், மென்டலியும் சொல்லலாம், மோரலியும் சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்துல அவங்க நம்மளுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஒரு கை குடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து சனி பகவானோட பார்வை 6ஆம் பாவத்துல விழுது. இந்த 6ஆம் பாவத்துல விழறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6ஆம் பாவம்ன்றது என்ன? ருண, ரோக, சத்ருஸ்தானம். இதுவரைக்கும் நெறைய கடன். கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமத்து சனியில கடன், பயங்கர கடன். அந்த கடன வந்து திருப்பி செலுத்த முடியாம கஷ்டம். அதனால அவமானம். அதனால கூனி, குறுகி, நொந்து போயிருந்தீங்க பார்த்தீங்களா? அந்த கடன நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பிராப்தத்தையும் சனி பகவானே ஏற்படுத்தி குடுப்பார். ஸோ கடன் நெறைய பேருக்கு நிவர்த்தி ஆகும். சொத்து பத்து இருந்துச்சு. அத விக்க முடியல. விக்கிறதுக்கு ரேட் கேட்டா, அப்படியே அடிமட்ட ரேட் கேட்டாங்க பார்த்தீங்களா? அது ஒரு நல்ல நிலைக்கு விப்பீங்க. கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் அவுட் ஆகும். ஸோ, நெறைய நாளா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஏறக்குறைய இந்த 2 1/2 வருஷமா அப்பப்ப ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஐவிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்துச்சு, முட்டி வலி இருந்துச்சு, முட்டுல ஆப்ரேஷன் இருந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சு, ராட் வச்சீங்க. இப்படி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் அப்படியே சார்ட் அவுட் ஆகும். அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் பாவத்துல. அதே மாதிரி புதுசு புதுசா நெறைய எதிரிங்க அங்கங்க மொளச்சாங்க. அவங்கலாம் காணாமயே போயிடுவாங்க. சூரியன கண்ட பனி போல கப்புன்னு விலகிடுவாங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஆள் அட்ரஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பாசிட்டிவ். அதுக்கடுத்து சனி பகவானோட பார்வை 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல விழறதுனால, நீங்க என்ன வேலை செய்றீங்க? அதுக்கான ஒரு பிரதிபலன். அதுக்கு நீங்க உழைப்புக்கேத்த ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எவ்ளோ உழைக்கிறீங்களோ, அதுக்கான இன்கம் அப்படின்றது சர்ப்ளஸா நல்லா வந்துரும். பெர்ஃபெக்ட்டா வந்துரும். ஒரு எள்ளளவும் அந்த இன்கம்ல குறைபாடு அப்படின்றது இருக்காது. குறைவு அப்படின்றது இருக்காது. பொதுவா சனி வந்து இந்த லாபஸ்தானத்த பார்க்கறது, லாபஸ்தானத்துல இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம அந்த காலகட்டத்தில நம்ம வந்து வாங்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் ஸ்திர சொத்தா இருக்கும் அப்படிம்பாங்க. அதாவது ஃபேமிலியா அப்படியே வட் ஆ தலைமுறைக்கு தலைமுறைக்கு அது தொடரும் அப்படிம்பாங்க. அடுத்த தலைமுறைகளுக்கு சனி நல்லா இருக்காரு அப்படின்னா சரி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பாருங்க, தொழில்ல வந்து ஒரு மேன்மை, முன்னேற்றம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அந்யோன்யம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்து நெறைய பிரச்சனை, விரிசல்களா இருந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் அவங்களே ஒரு 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. "அட உடுப்பா, நீ கொஞ்சம் விட்டு குடுப்பா, நீ கொஞ்சம் விட்டு குடுப்பா. கொஞ்சம் நீங்க 2 பேரும் விட்டு குடுத்து வாழ்ந்து தான் பாருங்களேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்." அப்படின்னு 4 பேர் வருவாங்க. வாழ ஆரம்பிப்பீங்க. சூப்பரா வாழ ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்தீங்க? அஷ்டமத்து சனிக்கு முன்னாடி எப்படி ஒரு லைஃப் இருந்துச்சோ, அந்த மாரி ஒரு லைஃப் அப்படின்றது வரத்தான் செய்யும். நெறைய பேருக்கு வந்து பாருங்க, இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில நம்பி யாருக்கோ காசு குடுத்துருப்பீங்க. நம்பி குடுத்த காசு வரவே இல்ல. அவன் வந்து நம்ம நடந்து, நடந்து செருப்பே தேய்ஞ்சு போச்சு. காச திருப்பி குடு, திருப்பி குடுன்னா, அவன் திருப்பி குடுக்கவே இல்ல பார்த்தீங்களா? அது வந்து சிக்கி இருக்கும் பணம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம். வழக்குகள்ல வெற்றி வரத்துக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. ஸோ, ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடகம் இந்த பாக்கிய சனி நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அபரிவிதமான பாக்கியங்களை அள்ளி தரப்போறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, ராகு, கேது இவங்களோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 8 அண்ட் 2 8 அண்ட் 2 அது வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவான் வந்து 12ஆம் பாவம். ஓகே. நம்மளுக்கு இப்ப நெறைய காம்ப்ளிகேஷன குடுத்தவர் யாரு? சனி பகவான் தான். அப்ப நெறைய நல்லது இப்ப இந்த சனி பெயர்ச்சில யாரு குடுக்க போறாரு? அவரும் சனி பகவான் தான் அப்படின்னு சொல்லணும். சரி ஓவராலா கடகத்துக்கு மார்க் போடலாம் அப்படின்னா எவ்வளோ போடலாம்? அப்படின்னா 90% போடலாங்க. சூப்பரா இருக்கு. சரி என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்ல தான் செய்வோம். அந்த விதத்துல கடகத்துக்கு என்ன பரிகாரம் ஒரு உன்னதமான பலன்கள குடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகு கேது 8, 2 பார்த்தீங்களா? அதுல இந்த ராகுனோட கொஞ்சம் பசிஃபை பண்றதுக்கு, இன்னொன்னு சனியும் பசிஃபை ஆவாரு. 30 தேவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீத்தி ஆவாங்க. அப்படி என்ன பரிகாரங்க அப்படின்னா, உளுத்தம் பருப்பு தொட்டோட வாங்கி வச்சுக்கோங்க. தோலோட உளுத்தம் பருப்பு. சும்மா நைட்டு ஒரு ஒரு பெரிய கிளாஸ் தண்ணீல ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில மிக்ஸியில போட்டு அரைச்சுட்டு, ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊத்தி ஒரு கஞ்சி காய்ச்சுங்க. கஞ்சி காய்ச்சிட்டு, காய்ச்சும் போதே நல்லா இவ்ளோ வெல்லம் போட்டுருங்க. தேங்காய் துருவி போட்டு, ஒரு வாழைப்பழம் ஒரு 5, 6 வாழைப்பழம், இல்ல உங்களுக்கு 2, 3 தான் போட முடியும்னா போட்டுட்டு,
நல்லா ஆறுன பின்னாடி பசுக்கு கொண்டு போய் வையுங்க. பசு வந்து அத சாப்பிடும். நல்லா சாப்பிட்டுட்ட பின்னாடி பசுவ தொடுங்க. அது வந்து லிக் பண்ணும். லிக் பண்ணலனா கூட பரவால்ல. பசுவ தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பசுக்கு உளுந்தங்கஞ்சி இல்லன்னா உளுந்தங்களி கிளறிக்கணும். இதெல்லாம் போட்டு ஒரு களி கிளறிக்கணும். உளுந்தங்களி. அந்த மாதிரி கிளறி நம்ம வந்து உளுந்தங்களியா கிளறிங்க அப்டின்னா பசுவுக்கு கையில குடுங்க. பசு வந்து எடுத்துட்டு அந்த கைய லிக் பண்ணும். அப்ப நம்மளோட கர்மாக்கள் கழியும். அதுக்கும் மேல நம்ம பசுவுக்கு குடுக்கறதுனால 33,00,00,000 தேவர்களும் சந்தோஷம் அடையறாங்க. 33,00,00,000 தேவர்களோட கருணை பார்வை, கரிசனம், அன்பு, அனுக்கிரகம் அப்படின்றது கிடைக்கும். அட 33,00,00,000 தேவர்களும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல, நம்மளுக்கு கரிசனம் காமிக்கல, நம்மளுக்கு வந்து கன்சர்ன் குடுக்கல, அ கருணை பார்வை அப்படின்றது நம்ம மேல செலுத்தல அப்படின்னாலும், ஒரு 4, 5 தேவதாவாவது பசுவுல இருக்கவங்க நம்மள பார்த்து சந்தோஷப்பட்டு வாழ்த்த மாட்டாங்களா? அட ஒருத்தவங்க வாழ்த்துனா கூட போதுமே! சூப்பரா இருக்குமே! ஒருத்தவங்க வாழ்த்துனா கூட கிரகங்கள் எல்லாம் அமைதி ஆயிடுவாங்க. இல்லையா? கிரகங்கள் எல்லாம் பசிஃபை ஆயிடுவாங்க. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பசுவுக்கு உளுந்தங்கஞ்சி குடுக்கறது, உளுந்தங்களி குடுக்கறது, இது என்னைக்குங்க குடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை குடுக்கறது விசேஷங்க. அப்படி இல்ல, எங்களால முடியாது அப்படின்னா, அமாவாசை தினத்தன்று குடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மாசத்துல 1 நாளானா குடுங்க. நம்மளுக்கு அரிய பல நற்பலன்கள் கிடைக்கும். அப்படின்னு சொல்லலாம். கடகம் கவலையே பட வேண்டாம். கஷ்டப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வெறும் சந்தோஷம் மட்டும் தான். ஸோ ஹேப்பி. ஹேப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.